அனைவருக்கும் கூட்டம் சார்ந்த வணக்கம். இந்த சுயமுறை அமைப்பில் மாணவர்கள் நைக்கடனை மாறிக்கிட்ட ஒரு மீட்டிங் சரியாக 6 மணிக்கு 6 மணிக்கு இன்று கொஞ்சம் கடந்த ஞாயிறு 15 நாள் முன்னால் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போயிருக்கும்போது அந்த அப்பொழுது பள்ளி வந்து உங்களுடைய வகிப்பொருளாக இருக்கிற முனிசிபல் ஹைஸ்கூல் அப்படின்னு போயிட்டு அங்கே போகும்போது வேறுபட்ட பாடல்கள் எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும். அதோட யாருக்கு சொன்னாலும் ரொம்ப புதுமையாக நேச்சுரலாக தெரியல இந்த மாதிரி ஒரு வழியில் குழந்தைகளை நல்லா ட்ரெயின் பண்ணி பண்ணுறாங்க. இந்த வந்து கேள்வி நோய் சாகுபடி தெரியணும். அதே ஏற்கனவே சில வழிகளை பண்ணியிருக்காங்க. எல்லா வழிகளும் உறுதியாக இருக்கணும் சொல்லிட்டு ஏதாவது இண்டிவிஜுவலுக்கு தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப் வீக்கெண்டு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் சொல்லி பேசணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் கிடையாது. ஃபைனான்ஸ் வேண்டியதுனால கொஞ்சம் விஷயம் தர முடியல. பேங்க்ல அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிக்கணும். இப்போ ஏதாவது குழந்தைகளுக்கு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி காமிக்கிறாங்க. அதை வழி காமிக்கிறாங்க, முக்கியமான வழி காமிக்கிறாங்க. அதாவது நிறைய பேர் முன்னேறி நிறைய செய்யறாங்க. நம்ம சகோதரப்படணும். இந்த கல்வியாளர்களும் கல்வி மற்றும் மாணவர்கள் மேம்பாட்டுக்காக ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த விசாரணை மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி விவேகானந்தர் முதல்வர் இருக்காரு, முதல்வர் வாகேஸ்வரர் இருக்காரு, அவங்க இருக்காங்க. மற்றும் பயன்படுத்த கணக்குக்காக அதனுடைய ட்ரஸ்டி ராமசாமி பயிரோடு எடுத்து திரும்பி வைத்தாளர் ஆலோசனை கொடுத்தாங்க. இப்போ இந்த குழந்தைகளை பற்றி நான் என்ன வந்து சொல்றது எனக்கு முடியாதுனால இந்த நிகழ்ச்சியில் வந்து வந்து அந்த குழந்தைகளை பேசி வர சொல்லியிருக்கேன். மேடம் விஜயலட்சுமி மேடைப்பெருமாள் அழைத்து அவங்க வந்து ஒரு குழந்தையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் பற்றி மட்டும் நான் சொல்லுவேன். கடந்த 15 மாதமா சண்டேஸே இல்லை அப்படின்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ட்ரைனிங்காகவே அவங்க அந்த வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ வந்து விஷயமே மற்றபடி இதுதான் முதலையை பார்ப்பேன். அது வந்து உங்களுக்கு அது எவ்வளோ தெரியும். இது மாதிரியான ஒரு உறுதியை வளர்வதற்காக ஆரம்பிக்கும். இப்போ நான் நைட் அவங்க படிக்கிறேன். அவங்க நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு குழந்தையாக ஒரு மாணவர்களா புத்தகத்தையாக கூப்பிட்டு நீங்கள் அவர்களுக்கு ஸ்டேஜ் சொல்லிட்டு நல்லது நீங்கள் உபயோகிக்க அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு நேசிப்பான ஒரு சம்பவம். ஏன்னா ஒரு கேள்விப்பட்டு அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு வாகனத்தை அனுப்பி எங்களை வரவழைச்சு ஒரு மாணவர்களை வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 1.5 வருஷமா இதில் வந்து பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் வந்து இப்போ புரிஞ்சுருக்கு. ரொம்ப சந்தோஷம். புதியம் இலக்கிய வாசல் அமைப்புக்கு முதல்ல என்னுடைய மாணவன் வந்து 12ஆம் வகுப்பு. முதல் 10ஆம் வகுப்பு.
சிறப்பு திரைப்படம்னு ஸ்கூல்ல வந்து ஜனவரியில் இருந்து ஒவ்வொரு படமாக காட்ட சொன்னாங்க. நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு படத்தை ஒளிபரப்பணும். அதுல இருந்து ஒரு படத்துக்கு ஒரு போட்டி வச்சாங்க. அதுல அவங்க ஜெயிச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் போறாங்க. எங்க மாணவர்கள் வந்து ரஷ்யாவுக்கும் ரெடி ஆயிட்டோம், லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கும் ரெடி ஆயிட்டோம். ஒரு அரசு பள்ளி மாணவர்களா இதை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். அதோட புதிய மதிப்பை அழைத்து பாராட்டி இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. நன்றி. இப்போ முதல்ல வந்து இப்போ என்ன பிளான் பண்ணிங்கன்னா, முதல்ல வந்து உயர்வு மூலமாக வந்து இங்கே என்ன சிஸ்டம், என்ன நடக்கும், என்ன நடந்தது, என்ன செய்வோம், என்ன இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர்கள் எடுக்கிறவங்க பற்றியும் முக்கியமாக ராஜா சயின்ஸுங்க என்னங்கிறது அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க எல்லாம் போனாங்க அப்படிதான் வச்சுருக்காங்க. நமக்கு யாருக்கும் அந்த கேள்வி கேட்க தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களே கேட்பாங்க. இந்த ராக்கெட் சயின்ஸ்லாம் என்ன எஃபர்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அதை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகிட்ட கேள்வி கேட்பாங்க. மாயவநாதன் அவர்கள் கற்று ஆரம்பித்தார். இவர் தான் அவங்க மீட்டிங் பார்த்தாங்க. அசால்ட்டாக சொல்லிட்டு சாதனை சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா போனாங்கன்னா அவருக்கு அப்பா பிடிச்சி அவருடைய அரேஞ்ச்மெண்ட் இருந்தார். அவருடைய அழைப்பு முறை தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க விடாமல் சொந்தர்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் விஜயலட்சுமி எல்லாம் பண்ணுறாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. அவங்க இது மாதிரி தலைமை ஆசிரியருடைய பர்மிஷன் வாங்க. அந்த கொஞ்சம் 2-3 நாள் அவங்க பிளானிங் நிலையில் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து உதவி ராக்கெட் சயின்ஸ்லாம் இருந்தேன். என்ன தேர்வு, எப்படி உள்ள என்ன முயற்சி எடுத்து எப்படி அவங்க தேர்வு உங்களுடைய பணி என்னன்னா அந்த பணி அந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அந்த முயற்சியை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். விஜயலட்சுமி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இந்த கொரோனா வந்து 3 வருஷம் நம்மளை வந்து முடக்கி போட்டுச்சு. எதுவுமே இல்லாத நிலை. ஒரு பிரைவேட் ஸ்கூல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய நிலை எல்லாருக்குமே தெரியும். எங்ககிட்ட வந்து ஸ்மார்ட் போன் கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணலாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆன்லைன் கிளாஸும் எடுக்க முடியல. எங்களுக்கு வந்து 4 நாள் கிளாஸ் எடுத்தாலே 5ஆவது நாள் மறந்துடுவாங்க. நாங்கள் டெய்லி சொல்லப்பட்டதே இருந்தால் தான் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து படிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ சொன்னாங்க இல்லையா, யாரோ மனசுல ஏதோ ஒன்று உதிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி திருமலை வாயில்ல அகத்திய அறக்கட்டளை ஒரு இயக்கம் இருக்கு. அவங்க மனசுல தோன்றி இருக்கு, இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க. அப்போ சரி இருக்கிறவரையே கஷ்டப்பட யாராவது பேசுனா சொல்லுவாங்க, புரியாதா என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ் தான் புரியலையா அப்படிம்பாங்க. எந்த ஒரு கடினமான விஷயத்துக்குமே இந்த ராக்கெட் சயின்ஸ்ங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்பதான் அவங்க யோசிச்சிருக்கிறாங்க, இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த கடினமான பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுத்தா என்ன, அவங்களுடைய டேலண்ட் நமக்கு தெரிய வரும், தூண்டுதல் தான் அவங்களுக்கு வேணும், நம்ம தூண்டி விட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்க சிந்தனையில வந்துச்சிருக்கு. அதாவது குட்டு வாங்கினாலும் மோத கையால குட்டு வாங்கணுமாங்க. எங்களுக்கு கிடைத்த ஆசா விஞ்ஞானி சிவதாம பிள்ளை அவங்க கிட்ட போய் கேட்டுருக்காங்க, இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம எதாவது செய்யலாம், வீட்டுல முடங்கி போய் இருக்கிறாங்க அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் அரசு பள்ளி மாணவர், அவருக்கு தெரியும். உடனே சொல்லிட்டாங்க, கண்டிப்பா செய்யறோம், நோ ஃபீஸ், எல்லாமே கட்டணம் இல்லாம இலவசமா சனி ஞாயிறு ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போறோம். அதுக்கு தமிழ்நாடு லெவல்ல இருந்து நீங்க பிள்ளைகளை தேர்ந்தெடுங்க, நான் ரெடி. 75 வயது பூர்த்தியானவர் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராகிட்டார். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நல்ல பட்டம் ஒரு இயக்கம் இருக்கு. அவங்க நிறைய நல்ல வேலைகள் கொஞ்சம் புதிய மாதிரி அவங்களும் வந்து
இப்போ எங்கள் மாணவர்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. 500 மாணவர்கள் இணைந்தோம், 4 ப்ரிப்பரேஷன். முதல்ல இனாகரேஷனே தெளிவாக சொல்லிட்டாங்க. 4 கட்டமாக நடக்கும், ஒவ்வொரு கட்டம் முடிய டெஸ்ட்டு அட்டண்டன்ஸ் எல்லாமே இருக்கும். 4 கட்டத்துக்கு வரக்கூடிய ரஷ்யா போவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க. 25 மாணவர்கள் தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திறமையான மாணவர்கள் இப்போ 75 பேர் வந்து நிற்கிறாங்க. 25 மாணவர்கள் இப்போ தேர்வு இருக்கிறாங்க. அதில் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எங்கள் பள்ளியில் இருக்கிற 6 மாணவர்கள் தேர்வு இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அந்த 1 வருஷமா நான் எங்களோட தமிழ் இருக்கிறேன். ஏன்னா இந்த மாணவர்கள் வந்து ஒவ்வொரு அவங்களுக்கு தெரியும், சனி ஞாயிறு நம்ம விளையாடணும், வெளியில் போகணும், சினிமாவுக்கு போகணும், மாலுக்கு போகணும், அப்படிதான் எண்ணம் தோணும். அதுக்கு இவங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கேள்வி கேட்டு இந்த ஸ்கூல்ல வந்து என்கிட்ட கேட்டு அது எல்லாமே நல்லா படிச்சாங்க. அடுத்தது நான் ரொம்ப நச்சுக்கடன் பண்றது என்னுடைய குடும்பத்துக்கு. என்ன குடும்ப சப்போர்ட் இல்லைன்னா என்னால் வந்து அளவுக்கு பயணிச்சுக்கவே முடியாது. எனக்கு கொஞ்ச நேரம் போன் பார்த்தாலே வீட்டில் கொடுக்குறாங்க. இது வந்து ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் உட்காந்துருக்கிறப்போ எல்லாருமே எல்லா வீட்டில் டீச்சர்ஸ் எல்லாமே இருக்குதான் யாரும் கண்டு பார்ப்பாங்க. சிவராம் சாரை பார்த்துட்டு ஐயோ தாத்தா வந்துட்டாரா, நீங்க வரவே மாட்டீங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கடினமான அளவுக்கு எளிமையா தமிழ் படுத்தி பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதையுமே திரும்ப தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய லெஜண்ட், அவ்வளோ பெரிய விஞ்ஞானி, பிரபோஸ் நாயகன், உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர். அவர் அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அவ்வளோ பெரிய சப்ஜெக்டை தமிழ் படுத்தி பிள்ளைகளுக்கு எப்படியாவது புரிய வச்சு ரொம்ப வந்துடணும்னு சொல்லி அவ்வளோ எளிமையா நடத்தி அந்த கட்டம் வந்து இப்போ நிறைய இருக்கு. அடுத்த கட்டங்கள்லாம் இருக்கு. இப்போதைக்கு ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 கட்ட பயிற்சி ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப கிராண்டா 15 செஷன்ஸ் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டியில பெரிய அளவுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கு கவுன்சிலர், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், நம்ம கமிஷனர் எல்லாமே வந்திருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் KPR காலேஜில் போய் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம். அப்போ வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ் அவங்க இவரோட மாடல் ஒட்டி மாடல் அந்த மாடலை பார்த்துட்டு ரொம்பவே அசந்து போயிட்டாங்க. ஏன்னா 9th 10th சின்ன பசங்க இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க எவ்வளோ திங்க் பண்ணி எப்படிலாம் பண்ணலாம். ஆனால் இவங்க அளவுக்கு ஒரு மாஸ் காலையை யோசிக்கிறாங்க, ராக்கெட் எடுத்து யோசிக்கிறாங்க. இங்கேருந்து அமெரிக்காவியால் 22 மணி நேரத்தில் போகணும், நம்ம 20 நிமிஷத்தில் போகலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு மாடல் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத அந்த KPR கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உரிமையாளரும் ரொம்ப பெருமிதப்பட்டு நானும் என்னால் கூட இந்த உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவு அந்த 25 மாணவர்களே ரஷ்யாவுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது. அதை எங்கள் மாணவர்கள் வந்து தெளிவாக சொல்லுவாங்க. நன்றி. எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் ரொம்ப கடவுள்பட்டிருக்கேன். அதாவது டீச்சர் போறாங்க, இன்சார்ஜ் டீச்சர், ஆனால் நம்ம ஏன் போகணும் இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு செலவு இருக்கு, சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் நன்றி. ஒரு தரமான ஜோடி ஆரம்பித்தாரு. என் பேர் மகாசதி. நான் முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தமிழ்மராவில் இன்ஸ்டால் படித்தேன். கொரோனா லாக்டவுனில் எங்கள் வாழ்க்கை எங்கே போகணுமே தெரியாத டைமில் எங்களுக்கு கிடைச்ச வரம் தான் எங்கள் ராக்கெட் சயின்ஸ். நாங்கள் இந்த ராக்கெட் சயின்ஸ் அவசரம் இல்லை, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தண்ணி கொடு. புது சந்தோஷப்பட்ட அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வீடு. நான் நகராட்சி மையத்தில் சமீப அரசு 11ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்போ 12ஆம் வகுப்புக்கு போகிறேன். இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது நான் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். எல்லா மாணவர்களுமே கொரோனா காலத்தில் அப்போ எங்களுக்கு பள்ளி திறக்கல. நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். அப்போ எங்களோட அறிவியல் ஆசிரியராக விஜயலட்சுமி மேம் தான் இருந்தாங்க.
அவங்க மூலமா எங்களுக்கு வந்து இணைப்பு கிடைச்சி சொன்னாங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து சிவகாமி பிள்ளைகளை வந்துட்டு உங்களுக்கு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ராக்கெட்னா என்னன்னு தெரியாது, சேட்டலைட்னா என்னன்னு தெரியாது, சரியான டெக்கரேஷன் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் புதுமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு சின்ன தயக்கத்தோடையுமே எங்கள் பயணம் ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ சிவகாமி பிள்ளை அவ்வளோ பெரிய லெஜண்ட் பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்ற அமெரிக்காவோட டாம் ஹார்ட் அப்படின்ற ஒரு மிசைல இருக்க பவர்ஃபுல்லான மிசைல இந்தியாவில் பிரம்மோஸ் அப்படின்ற மிசைலோட கண்டுபிடிச்சதே சிவகாமி பிள்ளையோட தான். அவர் வந்து ஒரு வகுப்பு பேஸ் மந்த்தான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். ஸோ அதை தொடர்ந்து நடந்த பயணத்தை வந்து இப்போ மாணவர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ தீபிகா, 9ஆம் வகுப்பு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஜமீன் பதார்த்தத்தில் படிக்கிறேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து 500 பேர் இருந்தோம். அதுலேருந்து செகண்ட் பேஸ் வந்து 250 பேர் போனோம். அதில் வந்து அட்டண்டன்ஸ் பிரகாரம் 130 பேர் செலக்ட் பண்ணி 13 டீமாக பிரித்து அதுக்கு 4 டாபிக் செலக்ட் பண்ணி
பிபி ப்ரெசன்டேஷன் நாங்கள் என்ன கொடுத்தோம்னா நாங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்தோம், ராக்கெட் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ வந்து ராக்கெட் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணும்போது இதோட எத்திகா சொன்ன மாதிரி தான், அதெல்லாம் எங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் நாங்கள் வந்து சின்ன சின்ன கான்சன்ட்ரேஷன் உருவாக்கி அதை புதுசாக நாங்கள் ஒன்று இது பண்ணோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டேஜ் பேர் எப்பவுமே இந்த பேச்சு போட்டி அந்த காம்படிஷன்லாம் எப்பவுமே நான் சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் இந்த ராக்கெட் சயின்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் அது அந்த பியர் வந்து போகிறதுக்காக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நான் கொடுத்த ப்ரெசன்டேஷனில் வந்து நான் வந்து எங்கள் ப்ராஜெக்டுடைய டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் லெவல் சொன்னேன். எங்கள் டேக் ஆஃப் எப்படி வருதுன்னா ஒரு நார்மல் ஏரோப்ளேனில் தான், ஏன்னா நான் பண்ண மாடலே அந்த மாதிரி தான். இப்போ நார்மல் ஸ்பேஸ் ஷட்டில் எப்படி இருக்கோம்னா கீழே வந்து ராக்கெட்டு மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கும். ராக்கெட் வந்து மேலே ஆல்டிடியூட் கூட்டு போகும், அடுத்து ஸ்பேஸ் ஷட்டில் வந்து லான்ச் ஆகிடும், அது ஸ்பேஸ் போயிடும். இந்த மாதிரி தான் ஒரு நார்மல் ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ஒரு பார்க்கணும். நாங்கள் வந்து அதை இன்வெர்ட் பண்ணிட்டோம், தலைப்பியாக மாற்றிட்டோம். கீழே ஸ்பேஸ் ஷட்டில் வச்சு மேலே ராக்கெட் வச்சோம். அதனால இது கிட்டத்தட்ட ஏரோப்ளேன் வித் ஜெட் பூஸ்டர் அவ்வளோதான். நார்மலாக எப்படி இது ஒரு நார்மல் ஏரோப்ளேன் எப்படி டேக் ஆஃப் ஆகி நடக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு டேக் ஆஃப் ஆகி நடக்கும். எங்களுடைய டீம் இந்த ஐடியா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே காரணம் வந்து ஒரு காஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உருவாகணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஏரோப்ளேன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறத குறைக்கணும். அதே மாதிரி இது அதுக்கான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கணும். எங்கள் டீம் வந்து நாங்கள் என்ன நினச்சோம்னா இது சொசைட்டிக்கு வந்து கண்டிப்பாக நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தான் நினச்சோம். ஆனால் எங்களால் ஜெயிக்க முடியல. ஆனாலும் இந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஜேர்னி பண்ணதில் எல்லாருக்கும் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டீமோட வெயிட் தெரியும். ஃபேஸ் 3ல வந்து எனக்கு மொத்தம் 3 டெஸ்ட் இருக்கு. என் பேர் இலக்கியா, நகராட்சி மேல்நிலைப் பள்ளி ஜமீன் கலாச்சாரம் படிக்கிறேன். இப்போ கோயம்புத்தூர்ல பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து மொத்தம் 75 ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அதில் 3 டெஸ்ட் வச்சாங்க. 75 ஸ்டூடெண்ட்ஸ் விஷனரி திங்கிங், ரேபிட் குவிஸ், ஐடியாத்ரான்ல வந்து எஸ்டிஜி 17 கோல்ஸை பற்றி எங்களுக்கு எல்லாம் 3 கண்டென்ட் எடுத்து நீங்கள் நம்ம நாட்டுக்கு என்ன நீங்கள் 3 கோல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி சொல்லலாம். ரேபிட் குவிஸ் 30 கொஸ்டின்ஸ்க்கு 5 மினிட்ஸ் அப்படின்ற டைமிங் கொடுத்து எல்லாருக்குமே 30 கொஸ்டின்ஸ் 5 மினிட்ஸ் கொடுத்தாங்க. விஷனரி திங்கிங் பற்றி ரோஹித் அண்ணா சொல்லுவாங்க. விஷனரி இந்த 70 ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டில் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ரோஹித் அண்ணா தான். இந்த 3வது கட்டத்தில் வந்து 130 பேர் நாங்கள் கோயம்புத்தூரில் ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுலேருந்து 75 மாணவர்கள் மட்டும் தேர்வாங்க. அந்த 75 மாணவர்களுக்கு 3 தேர்வு நடந்துச்சுன்னு இலக்கியா சொன்னாங்க. ஐடியாத்ரான், ரேபிட் குவிஸ் அண்ட் விஷனரி திங்கிங். ஐடியாத்ரான், ரேபிட் குவிஸ், ஐடியாத்ரான் வந்து எஸ்சிஜி கோல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரேபிட் குவிஸில் நாங்கள் 5 மினிட்ஸில் 30 ரேபிட் கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணோம். 3வது டெஸ்ட்டில் எங்களுக்கு விஷனரி திங்கிங் நடந்துச்சு. விஷனரி திங்கிங்னா என்னன்னா இன்னும் ஒரு 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷத்துல நம்ம நாட்டை நம்ம எங்கே கொண்டு போகிறோம், சேட்டலைட் டெக்னாலஜி அப்புறம் ராக்கெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளும் நம்மளோட விஷனும் எப்படி பயணிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி. அதில் நான் என்ன எழுதிருந்தேன் அப்படின்னா ராக்கெட் அப்புறம் சேட்டலைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் நம்ம உருவாக்கி நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்ப போகிறோம். அதன் மூலிமா நம்ம கீழே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்புறம் போல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டிவைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த டிவைஸ் என்ன பண்ணோம்னா ஒரு சர்டைன் ரேஞ்ச் கவர் பண்ணும். அப்படின்னும் போது நம்ம சிட்டிஸில் நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் போல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இன்னொரு அசிஸ்டிவ் டிவைஸும் நம்ம இந்த 2த்துக்கு கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அது யார் கையில் இருக்க போகுதுன்னா ஒரு டிசேபிள் பீப்புள் கையில் இருக்க போகுது. ஏன்னா அவங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க விஷுவலி டிசேபிள்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால அவங்க கையில் அந்த டிவைஸ் இருக்கும்போது அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க எங்கே டர்ன் பண்ணால் எங்கே போக முடியும், இங்கே போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்ற எல்லா அசிஸ்டன்ஸையும் அந்த டிவைஸ் அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சேட்டலைட்டோட டைரக்ட் கான்டாக்ட் மூலியமா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஒரு வீல்ஸாக டிசைன் பண்ணி ஸ்பெஷலைஸ்டாக டிசைன் பண்ணி அதை நம்ம சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வெதர் கண்டிஷனுக்கு அந்த வீல் வந்து எந்த மாதிரி ஆக்ட் ஆகணும்,
டிராஃபிக் எப்படி இருக்கு, அந்த டிராஃபிக்கு இந்த வெஹிக்கிள் எங்க போனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கஸ்டமைஸ்டு வியூ சார்ட்டும் நாங்க வந்து விஷனா நான் கொடுத்துருந்தேன். இந்த 75 மாணவர்களுக்கும் இந்த கட்ட தேர்வுகள்லாம் நடந்தது. அதுல எந்த பள்ளியில வந்து நாங்கள் எல்லாம் செலக்ட் ஆயிருக்கோம். அதுல முதல் மாணவனா நான் வந்திருக்கேன். இந்த வெற்றிங்கிறது நிச்சயமா என்னுடைய தனிப்பட்ட முயற்சியா இருக்காது. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது விஜயலட்சுமி மாக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் பயணிச்சு இவ்வளோ தூரம் இதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு வருத்தம் இல்லாமல் ஐயோ நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம பசங்க அவங்க எங்கள் மாணவர்களாக கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் அவங்களோட பசங்க தான் எப்பவுமே சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கைகளுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வெச்சம்மாம் வந்துட்டு கோவிடாத அஃபோர்ட் ஆகிறப்ப தான் இந்த வாரத்தை அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது. அப்பயும் சலிக்காம மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. இந்த வெச்சம்க்கும் இந்த வகுப்புகளை எங்களுக்கு கொடுத்த சிவனான பிள்ளையாகும் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக எங்கள் பெற்றோர்களுக்கு எங்கள் எல்லாருடைய பெற்றோர்களுக்கு நான் ஏன் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் வந்து ஃபோனை வச்சு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா வகுப்புகள் எல்லாம் ஆஃப்லைன் இல்லை, ஆன்லைனில் நடந்துச்சு. ஏன்னா இவங்களே இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் எங்களால் பயணிக்க முடியுது. அதனால இன்னைக்கு எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த துணிகம் அமைப்புக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். கொரோனா டைம்ல நம்ம யாரும் வீட்டுக்கே வெளியே போகாத இந்த சிச்சுவேஷன்ல சிறுதானிய ஐயாவோட இணைந்து அகத்தியம் அறக்கட்டளை மற்றும் உஷாவ சொல்யூஷன்ஸ் இணைந்து தொடங்கப்பட்ட ஒரு வகுப்பு தான் இந்த ராக்கெட் சயின்ஸ். இந்த ராக்கெட் சயின்ஸ்ல மொத்தம் 15 வகுப்புகள் வச்சாங்க. முதல்ல விஜயலட்சுமி என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ராக்கெட் சயின்ஸ் ஒரு வகுப்பு இருக்குப்பா இருக்கு, அதை நீ ஜாயின் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது நானும் ஒரு தயக்கத்தோடய நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் ஜாயின் பண்ணப்போ இவ்வளோ பெரிய கோர்ஸு கஷ்டப்படுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பயந்தேன். எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், நமக்கு அவங்க சொல்லி கொடுத்து புரியுமா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது பயமாலாம் இல்லை, அது அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. சிறுதானிய எனக்கு ரொம்ப எளிதாகவே சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்தது ஒன்றும் எனக்கு அப்படியே ஒரு ஆணி வச்ச மாதிரி எனக்கு என்னோட மைண்ட் இருக்குது. அந்த நான் கேட்குற ஒவ்வொரு தேவையும் அவங்க பொறுமையாக அவ்வளோ பொறுமையை கடைப்பிடிச்சு எங்களுக்கு பதில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு சிலர் வந்து வருகை வந்து எங்களுக்கு அவங்களோட அனுபவங்கள்லாம் சொன்னாங்க. அதில் இன்னொரு ரஷ்யன் சேனல் திரு தங்கப்பன் ஐயாவும் திரு தங்கப்பன் ஐயா அவர்கள் மற்றும் சிலர் வந்து வருகை தந்திருந்தாங்க. ஆனால் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்ரீஹரி கோட்டாவில் ராக்கெட் மார்ச்சில் நேரில் பார்க்கறதுக்கு நாங்கள் வாய்ப்பு கிடைச்சது. எங்களுக்கு இந்த அனுபவம் புதுசாக இருந்தாலும் எங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் மேலே இருக்கிற ஆர்வத்தை தூண்டல் செஞ்சு அந்த இந்த வாய்ப்புக்கு தயாரிக்கணும். அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய இருப்பாங்க. ஒவ்வொருவரும் எல்லா குழந்தையுமே எல்லாருக்குமே ஸ்பார்க்கு அதை நம்ம தூண்டுறதுக்கு வேண்டும்ங்கிறதா நம்ம முக்கியமான பாயிண்ட். இது வந்து இன்னொன்று நாங்கள் இப்போ ஜனதாலும் சொல்லுவோம். இந்த கோயில் காசுங்க உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க எல்லாருக்கும் தெரியும். அப்பாயின்மெண்ட் அதை கொடுக்குறாங்க, அதுக்காக கொடுக்குறாங்க, அதுதான் நம்மளோட வேலை. உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கேன், அது நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சு அது வந்து இன்னும் சும்மா இருக்கிறவங்க பெண்மணிகளுக்கும் அப்படி மேலே பார்க்கும்போது கிடைக்கும். இது வந்து முக்கியமான உபயோகம் நடந்த மாதிரி அவங்க சக ஆசிரியை அவங்க வந்துருக்காங்க. இவங்க வந்து முன்னெடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர மற்ற ஆசிரியர்கள் எல்லாருமே எல்லாருமே அவங்க வந்து அவங்க டெஃபினட்டாக அவங்க சந்தோஷமாக அவங்களுடைய என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சப்போஸ் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்து போகும். ஒரு ஆள் ஒரு வேலை அதனுடைய ஒரு சூத்திரதாரியாக ஒரு மெயினான ஒரு விருப்ப கைவிட்டு குழந்தைகள்லாம் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து எனக்கு சின்ன சமையாகவே இந்த நாவலாம் படிக்க போகுது. இது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்குங்க. வாழ்க்கையெல்லாம் எனக்கு ஆசிரியர் அப்படின்னா பல ஆசிரியர்கள் மனசாட்சி இன்னும் நான் சொல்ல மாதிரி நாலாவது வகுப்பு எடுத்தேன். நாவல் சார் குழந்தை இருக்கு. இப்போ வந்து மற்ற ஃபர்ஸ்ட் நான் நன்றிகள் பட்டிருக்கிறது நீங்கள் பள்ளி கணித ஆசிரியர் திரு மாரியப்பன் அவர்கள். அவங்க கோவை மாநில மாரியப்பன் அவர்கள். ஐயா இல்லைன்னா
மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் இது இருக்கிறவங்க இனிமேல் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பங்கு இதில் இருக்கும். அப்போதான் கேட்குறப்பதான் சொன்னாங்க, அன்னைக்கு புக்கு வெளியீட்டு விழாக்கு என்னால் வர முடியல, நான் வெளியூர் போயிருந்தேன். அப்போதான் சொன்னாங்க, முதல் நன்றி என்னுடைய கணித ஆசிரியர், மூத்த ஆசிரியர் திரு மாரியப்பன் ஐயா அவர்கள். அடுத்தது என்னுடைய பணியாற்றும் கணித ஆசிரியர் திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கு. அவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே எல்லாருமே தெரியும், ஸ்கூல்ல எவ்வளவு வேலையாலும் செய்வோம். பத்தாவது அந்த டைம் தாண்டி ஒரு வேலையை கொடுக்குறப்ப யாருமே ஒரு தொடக்கம் வரும். அது பெண்கள் எல்லாருக்கும் தெரியும், வீட்டுக்கு போய் அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். வீட்டுக்கு போய் ஸ்கூல் வேலை செய்யறது கஷ்டம். ஆனால் அவங்க செய்யறதால நிஜமிஸ்திரிங்க இப்போ நான் 1.5 வருஷமா இவ்வளோ தூரம் நீங்க ஆர்டர் பண்ணிடுறீங்க. எங்களோட பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு எந்த வேலை வந்தாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனசு வந்து அவங்க சீக்கிரமா வராது. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி பண்ணுறேன். அடுத்தது சமூக அறிவியல் ஆசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி. நீங்கப்பா நீங்க தானே இருக்கிறேன், நானும் வரேன், நம்ம குழந்தைகளை பாராட்டுங்க, நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இது வந்து ரொம்ப நெருக்கமான விஷயம். யாருமே வந்து பட்டினி நீண்ட அவங்களுக்குலாம் போகணும், அவங்களுக்குலாம் எங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே அந்த மாதிரியான ஆசிரியர்கள். அதனாலதான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எங்கள் பள்ளி சாதனை பள்ளியாக மாறியது. மாணவர்களும் அந்த மாதிரி தான். அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னா கலாட்டா படிக்க மாட்டாங்க, இப்படியே சமூகத்தில் ஊடகங்களெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் எங்கள் பள்ளி மாணவர்கள் தங்கமானவர்கள். அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததால் மட்டுமே, நான் மட்டுமே லாபமாக இருந்தால் பார்த்துட்டாரு. அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததால் மட்டுமே அழகான நான் இங்கே இருக்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நாளைக்கு பண்ணலாம், அடுத்த ப்ரோக்ராம் இப்படி பண்ணலாமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாந்தி அம்மாவா இருக்கட்டும், நட்டாஷா அம்மாவா இருக்கட்டும், வித்யா அக்காவா இருக்கட்டும், இலக்கிய அம்மாவும் ஒத்துழைப்பு வந்து பார்த்து அவங்க அம்மாவும் கொஞ்சம் வெளியிட மாட்டாங்க. நீங்க பார்க்குற ஒரு குழந்தைகளை பாராட்டுறாருன்னு ஒவ்வொரு பெற்றோரும் ரொம்ப உரிமையா அவங்களுக்கு தெரியும். எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் நான் எடுப்பேன் அப்படின்னா 12 மணிக்கு தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நைட் 12 மணிக்கெல்லாம் வீட்டில் ஏதாவது தூங்குற பிறகு அவங்க இங்கே கூட எழுதிட்டு வந்து என்ன எழுதலாம், ஏதாவது ஒரு பாராட்டு இருக்கும், அடுத்த ப்ரோக்ராம் இருக்கும், கவிதை எழுதலாமா, அந்த மாதிரி அடுத்த நிகழ்ச்சிக்கு என்ன செய்யலாம்ன்றத கிளாஸஸ் கூட நான் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பயணம் தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஜனவரி ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அது போயிட்டு இருக்கு. அப்படின்னா டீச்சர்ஸுடைய சப்போர்ட்டு, பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டு, வீட்டோட சப்போர்ட்டு, தலைமை ஆசிரியர் ஊக்கம் வந்து இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கிற தலைமை ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய தனியா சொல்லல, இப்போ லோடு எழுதிக்கிறப்போ லோடு எழுத அதிகம். ஒன்று டீச்சிங் மட்டும் இருந்த காலம் போய் இப்போ எல்லா வேலைகளுமே ஆசிரியர்கள் பண்ண வேண்டியது. டெக்னாலஜி விஷயமாக சரி, நிறைய வேலை இருக்கிறனால மற்ற வேலைகள் பண்ண முடியாத சூழ்நிலையில கூட எங்கள் தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு டிஓ ஆஃபீஸோட சிஓ ஆஃபீஸோட தன்னார்வ ஒவ்வொரு மெசேஜையும் அனுப்பிச்சு டீச்சர்ஸ்க்கு அனுப்புவாங்க. உங்களால் என்ன செய்ய முடியும் பாருங்கம்மா, உங்களால் என்ன செய்ய முடியும் பாருங்க அப்படின்னு வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பிரார்த்தனையோட காலையில் பிரேயர் நாளையும் வச்சு எங்களை வந்து அவ்வளோ பாராட்டுவாங்க. மற்ற ஆசிரியர் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, வேலை செய்யறோம் நான் பாராட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எங்களோட ராக்கெட் சயின்ஸை வந்து அவங்க ஊக்கப்படுத்தின விதம் தான் எங்களை மேலே வந்து இதை வந்து ரொம்ப நல்லா கொண்டு போகணும்
எங்களுடைய சட்டமன்ற அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை வர வச்சு அத்தனை மீடியா அத்தனை சேனல்ஸ் இது எல்லாமே புதுசு. அது எங்கள் பள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருமே வந்து ஊடகமே வெளியே போனாங்க. அவங்களுக்கு ட்ரெயின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க உள்ளூர்லேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ராக்கெட் லான்ச்சிங் கூட போயிருக்காங்க. பெங்களூர் போயிருக்கிறோம், கோயம்புத்தூர் போயிருக்கிறோம், இப்போ ஃப்ளைட் ஏறி ரஷ்யாவே போகிறோம். அந்த விஷயத்தை வந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க அரேஞ்ச் பண்ணதுனால எல்லா சன் நியூஸ், தண்ணி, கலாட்டா வீடியோ எல்லா சேனல்ஸ்லையுமே வந்து போட்டதுனால இது உலக அளவு தெரிஞ்சு இது ஒரு லைஃப். இதுதான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே முதல் முறையா ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலம் ராக்கெட் சயின்ஸ்ங்கிற ஒரு கடினமான வகுப்பை எளிமையா நடத்தி வெளிநாட்டு பயணத்துக்கு இத்தனை பேரை கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு சாதனை. இதுக்கு வந்து விஞ்ஞானி சிவகாமி சாருக்கு தான் முதல் நன்றி. இப்போ வந்து அரசு உதவியே இருக்கு. நான் ஏன் சொல்றேன் ஏதாவது இருக்கிறதுனால சொல்றேன், சொல்லலாமான்னு தெரியல. நான் அந்த நோட்டீஸ்ல பார்த்தேன், தன்னார்வலர்கள்லாம் நிறைய இருக்கிறதா அதை போட்டிருந்தீங்க. எங்களுக்கு வந்து உதவியும் தேவைப்படுது. அதனால அதுவும் எங்களுக்கு இந்த நேரத்தில் கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன். அதெல்லாம் வந்து அவர் முன்னாடி வந்து சொன்ன மாதிரி எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்தா அவர் வந்து எல்லா இந்த கணக்கு ஆசிரியர் சொன்னாங்க. அவர் வந்து அனைவருக்கும் இனிய தமிழ்நாடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ரொம்ப ஒரு பெருமையான காரணமாக இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அநேகமாக இருக்கிற எல்லாருமே அரசு பள்ளியில் படிக்கிறவங்க தான் இருக்கிறீங்க. நான் அரசு பள்ளி மாணவன் தான். இருக்கக்கூடிய பெரியவர்களும் பெரும்பாலும் அரசு பள்ளியில் தான் சொல்ல இருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் தொழில் அரசு பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் தொழில் அது இந்த கொரோனா ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு. அதனால இந்த மாணவர்களுக்கு வந்து அந்த படிக்கிற ஒரு ஆர்வம் குறைஞ்சிட்டு இருந்தது. மறுபடியும் அதை வந்து விஜயலட்சுமி, கலைச்செல்வி, தமிழ்ச்செல்வி மாதிரி ஆசிரியர்கள் பண்ணுறோம். மறுபடியும் அந்த ஆர்வத்தை கொண்டு வர்றதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, ஓய்வு இருந்தாலும் இதை படிக்கக்கூடாது. அரசு மாணவர்களுக்கு வந்து என்னால் இருக்கிற உதவியை நிச்சயமாக நான் செய்வேன். எங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்கள் தலைமையான துறையுடைய கடுமையான உழைப்பு. 2019 அவங்க டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் வந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துடைய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 1000. சரியா 2 ஆண்டுகளில் மாணவர்கள் எண்ணிக்கை 1600. அதற்கு கலைஞர்களுடைய முழு ஒத்துழைப்பு. ஏன்னா யாரை எங்கே பார்த்தாலும் அவங்க உதவி பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக பள்ளிக்கூடத்தை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. மாணவர்களுக்கு அத்தனை நம்பிக்கை செய்வாங்க. அதே போல் எங்கள் ஆசிரியர்கள் பண்ணுவோம் கடுமையான உழைப்பாடு. இப்போ நாங்கள் விஜயலட்சுமி வந்து நான் வந்து ராக்கெட் விஜயலட்சுமி அப்படின்னா அவங்கள ஒரு உரிமையோடு சொல்லுவேன். ஒரு சர்வத்தை அன்பு சர்வத்தை இருப்பேன். இதுவரை அவங்க இன்ஷியல் வந்து ரங்கசாமி விஜயலட்சுமி இதுவே நான் வந்து அப்படி போடுறாங்க. 6 பேர் ராக்கெட் தான் சொல்லுவாங்க. ராக்கெட் விஜயலட்சுமி அவங்க பெருசாக எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பு நாங்கள் பார்த்துக்கிறோம், நேரம் பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாளாவது நிச்சயமாக விஜயலட்சுமி மேடையில் கூப்பிட்டு எங்கள் தலைவர்களுடைய பாராட்டாமல் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க செயல்பாடு இந்த மாணவர்கள்லாம் கூட்டிகிட்டே அவங்க செய்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கம். அது மட்டும் இல்லை, எங்கள் பேரண்ட்ஸும் கூட நீங்கள் சொன்னீங்க. அதில் குறிப்பாக அந்த லதாஷாவுடைய அம்மாவை நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இதுதான் அப்படிங்கிறீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 இடத்துக்கு போக வேண்டியது. அந்த பொண்ணை வந்து ஒரு ஐஐடி கேம்புக்கு போகிறதா இருந்தது. அது போக நினைக்கிறது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அம்மா கூட போய் இருக்கிறாங்க. 5 நாள் ஐஐடி சேர்க்கிற ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, அங்கே போயிட்டாங்க. அப்போ எந்த பெற்றோர் வந்து அங்கே போய் இருக்கிறது தங்குறது அப்படிங்கிற போது நம்ம பெருமையோட எழுந்திருந்தோம். ரொம்ப பெருமையாக நான் போகிறேன் அப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் எனக்கு பிள்ளைங்க தான். அதனால் மற்ற நான் 2 நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன். உண்மையில பாராட்டப்பட்ட விஷயம் பெற்றோர்களும்
சொன்னாங்க. இது மேலும் வளரணும், அதுக்கு உங்களால் இயன்ற உதவி கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அவங்க சொன்ன மாதிரி 75 பேரும் ரஷ்யா போகணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக வருவாங்க. ஸோ உங்களுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் அந்த புதிதம் அமைப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெள்ளவர் மிஸ்டர் முரளிதரன் பேர், அவருடைய துணைவியார் கமலா முரளி அப்படிங்கிறவங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்டர் ஏவி பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் ஐஎன்டியில் ஒரு பணி ரிட்டையர்ட் டைரக்டர் இந்தியன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். அவரும் அவருடைய சகோதரி இந்த புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு ஐயா வந்திருந்தாங்க. இப்போ ஐயா கமலாபுரி அறிமுகப்படுத்துறாங்க, இந்த மாதிரி புதிய மக்கள் சார் வந்திருக்கிறாங்க சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே சார் என்கிட்ட பேசினாரு, உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் கௌரவப்படுத்தணும், அதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் காலையில் ஃபோன் பண்ணிருக்காரு. ஆனால் அவரை நான் பதில் சொல்றது இரவு 8 மணிக்கு மேலே தான் சொல்லுவேன். என்ன காரணம் கிடையாது, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன காரணம் கிடைக்குதுன்னா, நாங்கள் பேப்பர் இருக்கும் பொழுது இப்போ ஒரு புது கட்டுப்பாடு, அலைபேசி பயன்படுத்தக்கூடாது. அலைபேசியை சரியாக 9:30 மணிக்கு நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ண மாட்டோம், சைலண்ட்ல போடுவோம். தோணமாட்டேன், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு அந்த விஷயங்கள்லாம். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு 7 மணி ஆகிடும், 7:30 மணி ஆகிடும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாருடைய மிஸ்டு காலை பார்த்து நான் பதில் சொல்லுவேன். அவருடைய சீரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வர முடிஞ்சது. ரொம்ப கண்டிப்பாக வர முடிஞ்சது. எங்கள் தலைமையாசிரியர் வந்திருப்பாங்க, அவங்க கூடவே இப்போ சரியில்லை, அதனால் வர முடியல. எனவே வயதில் மூத்தவன் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து, உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் நான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளபடியே இந்த புதிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நானும் ஒரு இலக்கிய அமைப்பு நடத்திருக்கோம், கேடு இலக்கிய குற்றம் இதை சொல்ற அமைப்பு நடத்தியிருக்கிறேன். அந்த முற்றத்தின் சார்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கம்பராம என சொல்ற சொற்பொழிவு நடத்திருக்கு. அதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருவாசகம் சொற்பொழிவு நடத்திருக்கு. இந்த இடத்துல ரகாஷா பற்றி அவங்க சொல்லி ஆகணும். அவங்க சொன்னாங்க அந்த ராக்கெட் சயின்ஸ் நிகழ்ச்சி எப்போ வரும் எப்போ நடக்கும்னு தெரியாது சொன்னாங்க இல்லையா. ரகாஷா மிகச்சிறந்த விருதிசை கலைஞர், அதையும் நான் உங்களுக்கு நானும் விருதிசை பாடல. அது ஒரு நிகழ்ச்சியில நானும் அவங்க சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நூலன் கோவிலோட ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே நேரம் அவளுக்கும் ராக்கெட் சயின்ஸ் வகுப்பு என்ன பண்ணுவேன்னு தெரியல. அவருக்கு தான் அம்மா அந்த சயின்ஸை பார்க்கணும். அந்த அளவு ஒரு சிறப்பான இந்த மாணவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, முத்தான மாணவர்கள் நீங்க ரோஹித் நேரில் இந்த படிச்சதால் மற்ற மாணவர்கள் ரோஹித் எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வான். சிறக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல 6 பேரும் மிக ஒரு பெருமை எங்களுக்கு. இதை அப்படியே தொடரணும், உங்களுடைய பணியை தொடரணும், உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க, விளக்கமா வருவேன். இந்த ரஷ்யா போறதுக்கு உண்டான ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பயணம் போகணும், போறதுக்கு உண்டாங்க உருவாங்க பிள்ளைகள் நிறைய விஷயங்கள். நான் கோஆர்டினேட் பண்ணி நன்றி முக்கியமாக கோஆர்டினேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் பண்ணி எங்கே போய் சொல்லணும். அதுக்கு ஒரு கனெக்ஷன் விடுறேன். நம்மளால ஏதேனும் ஒரு தீர்வு இதை பண்ண முடியும்னா எவ்வளோ இருக்குங்க. ஆனால் நாம் பூகம் அமைக்கிறது இல்லை. பூகம் அமைக்கிறது நானும் சமுதாயத்தால் நாம் நடத்தவும் முடியாது. இது நாங்கள் நடத்தவும் எல்லாருமே பூகம் பூகம் அமைச்சதே யார் எந்த ஒரு காரணம் எதுவும் பேசலாம் எனக்கும் தெரிந்து மேலே வரும் குழந்தை 40 ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளோட விளையாடுறது. போனா சுற்றுப்பாங்க மீட்டிங் பேசுவாங்க, மீட்டிங் பேசுகிற ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, பழைய விளையாடுறதோட அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவர் குழந்தைகளை ஃப்ரெண்டாக இந்த மாதிரி பண்ணி செய்யணும் சொல்ல வேண்டிய விஷயங்களை எப்படி சொல்றா எப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி ஆச்சரியப்பட்ட சாய்வுகள் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிடுவாங்க. எல்லாருமே சொல்லியிருக்கேன். என்ன ஒரு சின்ன கோளாறு சங்கரோட
இதில் வந்து கவலை இங்கே வரவேற்க பிரச்சனையே இல்லை. மகாராஷ்டிரா என்ன சொன்னாங்க, வெங்காயத்தில் ஊருக்கு போடுங்க, நான் பார்த்துக்கிறேன், தாய் பர்சன்டேஜ் வரேன், இது என்ன நடக்குது, என்ன இருக்குமா இப்போ பதிவு பண்ண முடியுது. முக்கியமாக வந்து இந்த பேரண்ட்ஸ் வாங்க நான் தான் சொன்னாங்க. ஒரு விஷயம் யோசிச்சேன், ஏதோ ஒரு சூப்பர் சிங்கர் பாருங்க, ஒரு குழந்தை வந்து நல்ல பண்ணமா சொல்லும்போது இந்த பேரண்ட்டுக்கு எவ்வளோ சந்தோஷம், அதை விட 1000 மடங்கு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அந்த இவங்களால இவங்களுடைய சப்போர்ட் ஆனால் வந்து தாய்க்கு மாட்டோம். அதுல அதை வந்து நம்ம நல்ல விஷயத்துல கருத்துலாம் நல்ல விஷயம் நிறுவனம் ஊரில் பெரிய நல்லா நடக்கும், பெரிய சவால்களை செய்கிறாங்க, அதைத்தான் கூட்டுவீங்க காரணமாக அதெல்லாம் நிறுத்தப்படுவோம். இது வந்து ஏதோ ஒரு நாளைக்கு போட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய கடமை நல்ல விஷயங்கள் பேசணும். அது ஏதாவது ஒரு சான்ஸ் கட்டினா விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எதிர்த்தியாக ஆளுக்கிட்ட வேறு செய்ய சொல்றாங்கன்னா அளவுக்கு காட்டுறேன். இப்போ வந்துதான் ஆகணும்னா ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னு இதனால இது வந்து ஒரு காமன் குட் எல்லாருமே நடக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க இருக்கு இந்த மீட்டிங்ல நீங்கள் நம்ம பாராட்டினா சந்தோஷப்பட்டீங்க. அது ஒரு நீங்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. இது வந்து இப்போ மீட்டிங் வந்து லைவாக போகிறதுக்காக இருந்தாலும் இதனுடைய வீடியோ ஆகிறது சரியான மக்களுக்கு சரியான போகும். நீங்கள் ஏதாவது குடும்பத்துக்கு இந்த முயற்சியை மூலமாக ஏதாவது ஒரு நன்மை நடந்ததுன்னா நீங்கள் அதோட சந்தோஷம் வரும். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது ஒரு மெயினாக சொல்லிட்டாங்க. சும்மா கேஷுவலாக பேசும்போது சொன்னவங்க நினைச்சீங்க அவங்களோட ஒழுங்கோட ஒரு வருஷம் என்னுடைய நம்ம குழந்தையோட நிறைய காரியம் கட்டி கொடுப்போம். காலேஜ் கொடுப்போம், போலீஸ் காலேஜ் போட்டு இருப்பாங்க. ஆனால் போகிறதுனா நீங்கள் எல்லாத்தையும் வாங்கினா இருப்பீங்க. நம்ம படிக்கிறதுக்கு போகலாம், முதல் தப்ப பாப்பாவுக்கு போகணும், டாக்டருக்கு போகலாம்னு கூட போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஊரும் சீக்கிரம் பண்ணணும். இதெல்லாம் அதே மாதிரியே ஒரு கான்ஸ்டியூஷன் கிடைக்கும். ஏதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி ஒரு மாணவர் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது கொண்டெழுத்து கொடுக்கப்பட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது. இன்னும் ஒரு சின்ன எச்சரிக்கையை நான் குழந்தைங்க நிறைய பேர் பாடங்களே இருக்கணும். இதை எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாகித்ய வந்து அவார்டு கொடுக்கும்போது இளைஞர்களை பார்த்து யாராவது எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுதாங்க வருஷத்துக்கு ஒரு ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்து அவங்க பார்த்து ஆனர் பண்ணி அந்த பண்ணி பண்ணிடுவாங்க. அந்த குணத்தில் இது வந்து 16 வருஷம் பண்ணியிருக்கேன். 16-24 பேர் நான் பண்ணியிருக்கேன். அது இப்போ 200 பேர் எழுதுறேன். ஸோ அது அது என்ன இது ஏதாவது ஒரு இருக்கிற விஷயத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு பொறுப்பு. ஏதோ ஆட்டத்தை இங்கே அவங்க